ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், காலையில எந்திரிச்சு நான் எங்க அப்பா முகத்துல முடிக்கிறேன்னு தெரியும், மற்ற கட்சிங்க எல்லாரும் எங்க அப்பாவை பாக்குறாங்க. அதனால காலையில அங்க இருக்க வேண்டிய சூழ்நிலை, சென்னையில கிளம்ப முடியாத சூழ்நிலை. அதனால எல்லாரையும் பார்த்துட்டு கிளம்பி வந்தேன். அதே எங்க அப்பா நம்ம கட்சிக்காரங்க இந்த ஓஞ்சி போச்சுன்றாங்க பாருங்க சில பேர். அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்து பார்க்க சொல்லணும். ஓஞ்சி போச்சுன்னு அவங்களுக்கு கண்ணு தெரியல, நம்ம அவங்களுக்கு காமிக்கணும். ஒரு ஊர் வரவேற்பு தாண்டி வர 7 கடல் 7 மலை தாண்டி வர மாதிரி இருந்தது எனக்கு. அப்புறம் இந்த மீடியால வந்து எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க இந்த விவாத மேடையில, அது 2% தாங்க. அதுக்கு வந்து பெண்கள் சுத்தமா அந்த கட்சிக்கு வரதே. ஹலோ, இங்க வந்து பாருங்க, மத்த கூட்டத்துல பெண்கள் ஆண்கள் தனியா உட்காந்து, இங்க ஆண்கள் நடுவுல பெண்கள் எவ்வளவு தைரியமா உட்காந்து இருக்காங்க. 10 மணி ஆக இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. இன்னும் கூட்டம் கடைசி வரைக்கும் கண்ணு தலையாதான் எனக்கு தெரியுது. இந்த கூட்டத்தை பார்த்துட்டு 2% ஓட்டு எப்படா சொல்றீங்க, எனக்கு சுத்தமா புரியல. அந்த சேனல்ல வர எல்லா விவாதம் நடக்கிற சேனல் இங்கதான் நீங்க இருக்கீங்க, என்ன எதுக்கு நீங்க கொஞ்சம் அங்க எடுத்து காமிங்க ஊருக்கு எல்லாருக்கும். மீடியா உட்காந்து பேசுறாங்களா, அவங்களுக்கு காமிங்க இந்த கூட்டத்தை. இந்த பெண்கள் எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க காமிங்க. என்னமோ இவங்களாம் 2% ஓட்டு, தேமுதிக 3 சீட்டு தான் ஆசைப்படுறாங்க. நீங்க யார் எங்களுக்கு சொல்றது 3 சீட்டு? தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வலிமை என்னன்னு எங்களுக்கு தெரியும், எங்களோட மத்த கட்சிக்காரங்களுக்கு தெரியுது எங்க வலிமை என்னன்னு. நீங்க என்ன பிக்ஸ் பண்றது 3, 2, 4ன்னு? கட்சி தலைவரோட பையன் எங்கள்கிட்ட எல்லாம் மறைமுகமா வந்து காலில் விழுகுறாங்க. என்ன மெச்சூரிட்டி பாருங்க. அது மாதிரி எங்க வீட்டில் வந்து வராத அரசியல்வாதிகளே இல்லை. தூங்கி எழுந்திரிச்சா எங்க அப்பா முகத்தில் முடிக்கிறது கூட இவங்க முகத்துக்கு இப்படி எல்லாம் அவங்க வீட்டுக்கு தேடி போறாங்க. இதை மாதிரி அன்னைக்கு அந்த பையன் பேசினாரு, எங்கள்கிட்ட எல்லாம் மறைமுகமா காலில் விழுகுறாங்கன்னு சொன்ன அன்னைக்கு நான் ப்ரெஸ்ஸை பார்த்து கேட்டுப்பா, யார் வந்து உங்கள் வீட்டில் காலில் விழுந்தாங்கிறத கிளியராக சொல்லு. எல்லாருன்னா யார்? எல்லாருன்னா நான் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா தலைவரும் யார் உங்கள் வீட்டை மறைமுகமாக பேசுகிறாங்க சொல்லுங்க அப்படி கேட்கறது. சரி, என்னட்டு சொன்னார் தலைமை கழக நிர்வாகிகளாம் சொன்னாங்க, சின்ன பையன் பேசுறதுக்கு அவர் பேசிட்டு இருக்க வராது. திரும்பவும் பேசுகிறார். அவர் வீட்டுலாம் போக முடியுமா? அப்படிலாம் போய் கூட்டணி வைக்க முடியுமா? அது மாதிரிலாம் மானக்கட்டத்தனமாக நடக்க முடியுமா? ஏன்னா ராஜதந்திரங்கிற பேரில் போய் ஒருத்தர் அன்புமணி சொல்கிற மாதிரி தரையை நக்க முடியும். நம்ம அதான் சொல்றேன், வைக்கணும்னா திமுகவோட தான் வைக்கணும். அது பெரிய ராஜதந்திரம். அங்க இதுல யூபியில வந்து பிஜேபி பிஎஸ்பி வைக்கிற மாதிரி அங்க வந்து எஸ்பியோ பிஎஸ்பியோ ஒருத்தருக்கு எதிர்ப்பா உருவான கட்சி இல்லை. அது தெரிஞ்சுங்க. அது சொல்ற ராஜதந்திரம்னா அதை விட அமைக்கலாமே. இதெல்லாம் செய்ய முடியுமா? செய்ய முடியாததெல்லாம் செய்ய சொன்னீங்கன்னா அதுக்கு ராஜதந்திரம் இல்லை, அதுக்கு பேர் சந்தர்ப்பவாதத்தை விட இன்னும் கேவலமான பேர்லாம் இருக்கு. அதை நம்ம சொல்ல விரும்பல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.